நான் சுசியோட மென்டார். சுசி CHS Agraharam ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. டீச் டு 10ல் ஃபஸ்ட்டு வந்து எங்கள்கிட்ட பேசும்போது ரொம்பவே நர்வஸாக ஃபீல் பண்ணால். முதல்ல ஃபஸ்ட்டு நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் பேசினோம். ஆனால் நாளாக நாளாக அவளும் எங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டா, நாங்களும் அவகிட்டேருந்து நிறையா கற்றுக்கிட்டோம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச சுசி வந்து எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ஷை பற்றி நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் இருக்க என்னென்ன சயின்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரொம்பவே அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறக்கூடிய ஒரு தன்மையை வந்து அவள் வளர்த்துக்கிட்டா. சுசியோடு சேர்ந்த எங்களோட பயணம் ரொம்பவே அழகாகவும் ரொம்ப நாங்களும் நிறையா அதிலேருந்து கற்றுக்கிட்டோம். ஹலோ எவ்ரிவான். காலையில் எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் திங் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? பல் வளர்க்குறது. எதுக்காக நம்ம பல் வளர்க்குறோம்? நம்ம சாப்பிட்டது எதாவது பல்லில் ஒட்டிகிட்டு இருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் நம்ம வந்து பல்லே வளர்க்குறோம். இப்போ இந்த மாடர்ன் உலகத்தில் எல்லாத்துக்குமே வந்து மிஷினை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாஷிங் மிஷின்லேருந்து டிஷ்வாஷர் அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே மிஷின் தான். மிஷின் வந்து நம்மளுக்கு ஒரு ஈஸியாக வந்து வேலையை வந்து பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி தான் பல் தேய்க்கிறதுக்கும் ஒரு மிஷின் இருக்குது. அதுதான் வந்து எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ். என்னோடய பேர் சுசி. நான் வந்து CHS Agraharam ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நீங்கள் யாராவது யோசிச்சிருக்கீங்களா ஃபஸ்ட்டு அப்பப்பெல்லாம் வந்து என்ன டூத் ப்ரஷ்ஷாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றது? ஃபஸ்ட்டு வந்து இந்த வேப்பங்குச்சி அதை வச்சு தான் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மரத்தால் செஞ்ச ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த பிளாஸ்டிக் டூத் ப்ரஷ் அதை வந்து யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்க ஒரு எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதையே வந்து இன்னும் மாடர்ன் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் தான் இந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ். ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து டூத் ப்ரஷ் வந்து டெவலப் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு நார்மல் டூத் ப்ரஷ்ஷே இருக்கே, எதுக்கு நம்ம இந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ஷில் நம்மளுக்கு என்னென்ன யூஸ் இருக்குது, அதான் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ஷில் நம்ம ஜஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணால் மட்டும் போதும், அதுவே நம்மளோட பல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ப்ரஷ்ஷில் வந்து ஒரு பேட்ரி இருக்குது. அந்த பேட்ரி வந்து ரீசார்ஜபிள் பேட்ரியாகவும் இருக்குது. அண்ட் தென் இது வந்து ஒரு மோட்டாரும் இருக்குது. மோட்டார் வந்து அந்த ப்ரஷ்ஷோட இந்த ப்ரஷ்ஷோட ஹெட்டை வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக அந்த மோட்டார் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அண்ட் தென் இந்த பல்லில் இருக்கிற டிசீஸ், இந்த பிளேக், இந்த மாதிரி கம் டிசீஸ், இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. அதில் வந்து ரொட்டேஷன், ஆசிலேஷன், இது 2 டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. ஸோ இந்த ரொட்டேஷனும் ஆசிலேஷனும் வந்து அந்த பல்லில் இருக்க ஃபுல் ஏரியாவையும் கவர் பண்ணி நம்மளோட பல்லை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் மோஷன். இப்போ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்றத பார்ப்போம். இட் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோ மேக்னனிசம் அண்ட் மெக்கானிசம். இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்ப்பீங்கள்ல, ஸோ இந்த சவுத் போல், இந்த நார்த் போல் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு சவுத் போல் நார்த் போல் இருக்கிற ஒரு மேக்னெட்டிக் போல்ஸில் வந்து எப்போவுமே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரு கரண்ட் கேரி கண்டக்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே வைக்கிறோம், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறோம் அப்படின்னா அங்கே ஏற்கனவே கரண்ட் இருக்குது. கரண்ட்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்டராக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆர் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸை வந்து எதை வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக இது வந்து கன்வெர்ட் ஆகுது. சரி, இப்போ இந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ஷோட காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ். ஸோ இதுதான் வந்து பிரிசிலோட கேசிங் தான் இது. இது வந்து ஹேண்டில். இதை வந்து நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து வெளியில் வந்து எடுத்துடலாம். இது வந்து பேட்ரி. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம இப்படி பிடிச்சி இப்படி கீழே இறக்கி இப்படி இழுத்தோம் அப்படின்னா இது வந்து வெளியில் வந்துடும். இது வந்து ஸ்விட்ச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்விட்ச்சு. இது வந்து டிசி மோட்டார். ஸோ இப்போ நம்ம பேட்ரி எடுத்து இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா இது சுத்தம். ஸோ இந்த பேட்டரியில் இருக்க கரண்ட் வந்து டிசி மோட்டாருக்கு பாஸ் ஆகி இந்த டிசி மோட்டார் ஷாஃப்ட் வந்து சுத்தம். இப்போ இதை வச்சு இந்த ப்ரஷ்ஷோட ஹெட்டை வந்து இப்படி புல் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரஷ்ஷோட ஹெட்டை வந்து வெளியில் வந்து எடுத்துடலாம்.
ஸோ இதுதான் வந்து ப்ரஷ்ஷோட ஷாஃப்ட். இந்த ப்ரஷ்ஷோட ஷாஃப்ட்டில் வந்து 2 எண்டு இருக்குது. ஒன்று வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ஹெண்டு வந்து இந்த டிசி மோட்டரோட ஷாஃப்ட்டில் வந்து இங்கே ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு நம்ம இங்கே ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரொட்டேஷனல் ஆகுது இல்லையா, அப்போ வந்து அந்த ப்ரஷ்ஷோட ஷாஃப்ட் வந்து இதில் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதால இது வந்து ஆக்சிலேஷன் ஆகும். ஸோ இந்த எண்டு வந்து இந்த ப்ரஷ்ஷோட ஹெட்டு இதை வந்து இங்கே போயிட்டு ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு ஸோ இந்த மேலே இருக்கிற இந்த பிரிசில்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும், இந்த கீழே இருக்கிற இந்த பிரிசில்ஸ் வந்து ஆஸ்லேட் ஆகும். இப்போ இது ஃபுல்லாக ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இந்த மேலே இருக்க பிரிசில்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும், கீழே இருக்க பிரிசில்ஸ் வந்து ஆஸ்லேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு எங்கே வந்து பல்லு தேய்க்கணுமோ அந்த இடத்துல போய் வச்சோன்னா இதுவே ஈஸியாக நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பேட்ரியில் வந்து இதுதான் வந்து நெகட்டிவ் கேத்தோட், பாசிட்டிவ் ஆனோட். அப்புறமா ஸ்டீல் கேசிங், இங்கே வந்து பிளாஸ்டிக் வேப்பரால் இருக்கும். இப்போ வந்து கேத்தோடுக்கு வந்து நிக்கல் பிளேட்டிங், ஆனோடுக்கு வந்து பிராஸ் பின்னால் இருக்கும். இப்போ வந்து பேட்டரியில் வந்து ஒரு எலக்ட்ரோலைட்னு ஒன்று இருக்கும். எலக்ட்ரோலைட்னா ஆல்கலைன் சொல்யூஷன், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இப்போ கேத்தோடில் இருக்க அயான்ஸும் ஆனோடில் இருக்க அயான்ஸும் கம்பைன் ஆகும்போது ஒரு எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த எனர்ஜி பேர் தான் நம்ம எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ எல்லா பேட்டரியிலுமே வந்து வோல்டேஜ்ன்றது வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த வோல்டேஜ் தான் இருக்கா இல்லையான்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ மல்டிமீட்டர்ன்ற ஒரு டிவைஸை வச்சு நம்ம வோல்ட்டை வந்து மெஷர் பண்ணி இவ்வளோ வோல்டேஜாக இருக்கா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிசி மோட்டாரில் 5 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. யோக்கு, மேக்னெட்டிக் போல்ஸ், ஆர்மெச்சர் வைண்டிங், கம்யூட்டேட்டர்ஸ், ப்ரஷ். ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் யோக்கு, இந்த க்ரீன் கலர் இருக்கிறது மேக்னெட்டிக் போல்ஸ், ரெட் கலரில் இருக்கிறது ஆர்மெச்சர் வைண்டிங், இந்த கிரே கலரில் இருக்கிறது கம்யூட்டேட்டர்ஸ், இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது ப்ரஷஸ். ஸோ இப்போ நம்ம பேட்டரியில் வந்து என்ன பார்த்தோம், எலக்ட்ரிசிட்டி தான் வந்து அது எடுக்குது. அப்போ எலக்ட்ரிசிட்டியிலேருந்து நம்ம இந்த ஷாஃப்ட்டை வந்து சுற்ற வைக்கிறோம். அப்போ இந்த ஷாஃப்ட்டை சுற்றும் போது இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்ல, அப்போ இங்கே ஏற்கனவே வந்து மேக்னெட்டிக் போல்ஸ் இருக்குது. மேக்னெட்டிக் போல்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்டராக்ட் ஆகும்போது நம்ம அந்த ஒர்க்கிங் பிரின்சிபலில் பார்த்தா மாதிரி நம்மளுக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒர்க்கிங் மெக்கானிசம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம பேட்ரி பார்த்தோம், டிசி மோட்டார் பார்த்தோம். பேட்ரியிலேருந்து கரண்ட் பாஸ் ஆகி டிசி மோட்டார் வந்து சுற்றும் போது இந்த ப்ரஷ்ஷோட ஷாஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகுது. மூவ்மெண்ட் ஆகும்போது இந்த ப்ரஷ்ஷோட ஹெட் இங்கே வந்து ஆசிலேட் ஆகும், அப் அண்ட் டவுன் ஆகும், இது வந்து ரொட்டேஷ்னல் ஆகும். இதுதான் ஒர்க்கிங் மெக்கானிசம். இப்போ நம்ம பேசிக்கான எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ஷை தான் பார்த்தோம். இதிலே வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ ப்ரெஷர் சென்சார் அப்படின்னா நம்ம வந்து அந்த பல்லு வழுக்கும் போது ரொம்ப அழுத்தத்தை கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ரெட் லைட் வந்து எரியும். அண்ட் தென் ஆப் இன்டிகிரேஷன்னா நம்ம வந்து மொபைல் அப்ளிகேஷனில் இருந்து ஏஐ ஸ்மார்ட் ஃபீச்சரோட சஜஷன் என்ன அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஸ்மார்ட் டைமர். இப்போ நம்ம 2 நிமிஷத்துக்கு மேலே வந்து பல்லு வந்து தேய்ச்சிட்டு இருந்தோம்னா இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அண்ட் தென் கஸ்டமைசபிள் மோட்ஸ். நம்மளுக்கு இந்த பிரிசில்ஸ் வந்து எந்த மாதிரி அளவுக்கு சுற்றணும், ஸ்பீட்னா ஸ்பீட், லோனா லோ, அந்த மாதிரி மீடியம்னா மீடியம், அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நம்ம கஸ்டமைசபிள் மோடில் வந்து வச்சுக்கலாம். அண்ட் தென் கலர் டிஸ்பிளே. ஸோ இந்த இடம் தான் வந்து கலர் டிஸ்பிளேயில் வந்து அந்த பேட்டரியோட சார்ஜ் என்னன்னு காட்டும், நம்ம என்ன மாதிரி மோட்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் காட்டும். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ல இன்னும் ஜென்ரலாக இருக்கிறது. ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் பார்த்தோம்ல, இப்போ இந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ல என்னெல்லாம் இருந்தது, பேட்டரி, டிசி மோட்டார். ஸோ இதையே வந்து வேறு எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். சந்திராயன் 3 லேண்டர் ரோவரில் வந்து இதை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சோலார் பேனல்ஸ். சன்லேருந்து லைட் எடுத்துகிட்டு இது எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியாக வந்து நம்மளுக்கு டிசி மோட்டாருக்கு வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணும்போது அந்த ரோவர் வந்து இங்கே போயிட்டு லேண்ட் ஆகிறதுக்கு அந்த டிவைஸில் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்னால் இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ், எலக்ட்ரிக் கார்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலையும் இந்த பேட்டரி, டிசி மோட்டார் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் சர்ஜிக்கல் ட்ரில்லில் இதுதான் வந்து சார்ஜ் பாயிண்ட். அப்போ பேட்டரியிலேருந்து டிசி மோட்டாருக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணி அந்த ட்ரில்லை வந்து சுற்ற வைக்கும். அண்ட் தென் சம்மரி. நம்ம இப்போ இதில் என்னென்னலாம் பார்த்தோம், எலக்ட்ரிக்கல்
டூத் பிரஷ் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதா பார்த்தோம். இப்போ வந்து டிசி மோட்டரோட ரொட்டேஷன் வந்து அந்த ப்ரெஷ்ஷோட ஹெட்டை வந்து ஆஸ்லேட் ஆகுது. அண்ட் இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் வந்து மெக்கானிக்கலாகவும் எலக்ட்ரிக்கலாகவும் இது இருக்குது. அண்ட் இந்த எலக்ட்ரிக் டூத் பிரஷ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் நம்மளோட பல்லை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும்.